Welcome back to Karthik's Gram. இன்னைக்கு டபுள் ஹெட்டர் டின் டிசப்பாயிண்டர்ஸ் ரெண்டு மேட்ச்மே க்ளோஸா போச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி டிசி பத்தி ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம் ஐ வுட் சே. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு 13th மேனா அவங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுத்தாங்க சார். போத் ஷாம்ரோ அண்ட் ஸ்ரீதர் சார் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தேவர் கம்ப்ளீட்லி பம்ப்ட் அப் எவ்ரி பால் தேவர் அலைவ் இந்த கேம். த்ரூ அவுட்டா வந்து கடைசி பால் வரைக்கும் நாங்க போராடுவோம் அவ்வளவு போராடினாங்க, விச் வாஸ் வெரி ஃபண்டாஸ்டிக் டு சி. அதே மாதிரி மெயின் திங் வாட் வென்ட் ராங் ஃபார் ஆர்சிபி இஸ் கடைசி 6 ஓவர்ல தேவர் ஏபிள் டு ஸ்கோர் ஒன்லி 40 ரன்ஸ். 6 விக்கெட் இருந்து ஆர்சிபி மிடில் ஆர்டர் இஸ் கன் மிடில் ஆர்டர். எனி டே பேப்பர்ல வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். பட் டுடே தேர் மிடில் ஆர்டர் ஹஸ் பீன் அ டிசப்பாயின்மெண்ட். எஸ்பெஷலி ஜிதேஷ் சர்மா அவர் தான் வந்து கொஞ்சம் ஒரு கன்சர்னா எனக்கு தெரிஞ்சாரு. பட் ஹோப்ஃபுல்லி ஹி கம்ஸ் பேக் ஸ்ட்ராங்கர். அப்படியே டெல்லி இன்னொரு ஹேண்ட் நீங்க என்னடா ஆடுறது நாங்க பண்றோம் பாரு சோக்குங்கிற மாதிரி கையில இருந்த கேம் விட்டுருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்லாம் எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஏன்னா டெல்லி நிறைய மேட்ச் இப்படி க்ளோஸா வந்து தோக்குறாங்க. பட் யா கிரெடிட்ஸ் டு கில்லர் மில்லர். கடைசியில ஹி ஹோல்ட் ஹிஸ் நர்வ்ஸ் அண்ட் ஒரு நல்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸ்ரீதர் சார் ப்ளீஸ் டெல் மீ யுவர் தாட்ஸ். வாட் வென்ட் ராங் ஃபார் ஆர்சிபி, வாட் வென்ட் ரைட் ஃபார் டிசி? ஆர்சிபி வந்து ஜெனரலா கொஞ்சம் அக்ரெசிவா ஆடிட்டாங்க, ரொம்ப ஓவர் அக்ரெசிவா ஆடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலி தே கேவ் லாட் ஆஃப் விக்கெட்ஸ். அப்புறமா இது என்ன ஏபிள் டு ரெக்கவர் ப்ராப்பர்லி, அது ஒண்ணு. இந்த அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா பின்னால வரவங்க வந்து இந்த ரொமாரியா ஷெப்பர்ட்லாம் ஸ்பின்லாம் இஸ் நாட் தட் வெரி குட். அச்சா அடிக்கிறாங்களே தவிர குல்தீப்லாம் அவருக்குலாம் ஆட தெரியல, கிளீனா எடுத்துட்டு பாருங்க. ஸோ what I'm trying to say, they are not invincible. The low and order, the hitting வரும்போது இல்ல, you are caught in too much. அதாவது if you feel that you have only hit அப்படின்னாக்கா they may succeed. But if you have 30 balls and you have to survive naga, they will get out. So this is the way these batsmen are. நீங்க டீம் டேபிள் எடுத்துக்கங்க. if you want to just play one end தான் முடியாது, அவரால ஃபுல்லா அடிக்கணும்னு அடிப்பாரு. ஸோ அது இந்த மாதிரி மாட்டின்ட்டாங்க அவங்க. ஃபுல் மார்க்ஸ் டு பேசிக்கலி டிசி போலிங் அண்ட் தே கேபிட்டலைஸ்ட் அண்ட் தே ஆல்சோ ஸ்டக் டு தர் பிளான். அவங்க இன்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் உதவுற மாதிரி இருந்தாரு. ஸ்டப்ஸ் வந்து கிளீனா வந்து கரெக்டா தே கால்குலேட்டட். சம்படி ஹேஸ் டு போல் த லாஸ்ட் ஓவர் சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்க இன் புட்டிங் கான்வர்சேஷன் தே நோ தே ஹாவ் டு போல் சம்படி. பிகாஸ் இந்த பெங்களூர் விக்கெட்ல வந்து நார்மல் பவுலர் போட்டாங்க, ஈவன் 25 ரன்ஸ் அடிச்சிடலாம் லாஸ்ட் ஓவர். வீக் பவுலர் இருந்தாங்க, ஏன்னா 3 6 டெஃபரெண்டா மாட்டிட்டோம். எஸ்பெஷலி ஃபார் போத் தி பீப்புள், ஸ்டப்ஸ் as well as மில்லர். ஸோ தே கால்குலேட்டட் இன் சச் எ மேனர். நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹேசல்வுட் போலிங்கோ புவனேஸ்வர் போலிங்கோ பார்த்து சிங்கிளா எடுத்தாங்க பாத்தீங்களா? So they never went for a single எடுத்தாங்க ஓகே, பட் they were not able to strike as well sir. ஏனா பால்ஸ் எல்லாமே ஸ்லாட்ல நல்லா தூக்கி யாக்கர்ஸ் they were trying sir, so it was hard to hit. The thing is they did not attempt, they calculated it. And also the last match it was back on their mind. We should not lose this, we should not lose this. Because it's achievable, the target is achievable. They know that 15 runs last over they can easily hit. So all these things it went well. Actually Akshar Patel played a very crucial role, crucial knock of 25, which was very very important, I would say. He played very well. கரெக்டா வந்து அவர் ஆடி கொடுத்தாரு ஒரு மாதிரி சூப்பரா. சாம்ப்ரோ கேஎல் ராகுல் பர்த்டே எந்த இதுல நேத்து நம்ம சண்டை போட்டோமோ மிடில் ஆர்டருக்கு இன்னைக்கு பேசின நேரம் மிடில் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் யா சொல்லுங்க ப்ளீஸ், கிவ் மீ யுவர் தாட்ஸ் அபௌட் தி டீம் அண்ட் தி கேம். ஆர்சிபி வந்து இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. 200 டார்கெட்டே 4 ஓவர் வச்சுலாம் வந்து சேஸ்லாம் முடிச்சாங்க. சூப்பர் எல்லாமே இருந்துச்சு. பட் டே கேம்ல கொஞ்சம் வந்து அந்த பிச்சு வந்து கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்த அந்த இதுக்கு வரல, கொஞ்சம் ஒரு மாதிரி சுணக்கமா இருந்துச்சு. நீங்க 100வது கேமு அந்த வழக்கமா வந்து ஒரு சீசனுக்குள்ள 3-4 டிஃபரெண்ட் ஜெர்சி போடுவாங்க, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஜெர்சியை போட்டாங்க. இதே மாதிரி 2020ல வந்து ஒரு ப்ளூ கலர் ஜெர்சியை போட்டாங்க. எதுக்குன்னு கேட்டா கொரோனா நாங்க வாரியர்ஸ்க்காக நாம் போடுறோம், நாங்க அடிக்கிற 6ல இருந்து வந்து ஒவ்வொரு 6க்கு நம்ம அமௌண்ட்டை வந்து நாங்க கான்ட்ரிபியூட் பண்றோம்னு சொன்னாங்க. அந்த மேட்ச்ல ஒரு 6 கூட அடிக்கல. அந்த மாதிரி இன்னைக்கு பச்சை ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு அவங்க வந்து அந்த கிரீன் கோ கிரீனுக்கு போனாங்க எனக்கு தெரியல. ஏன்னா 10 ஓவர் அப்போ 99க்கு 2 ஐடியலி என்ன சொல்லுவாங்க, உனக்கு 8 விக்கெட் பேக்ல இருக்கு, 10 ஓவர் 10th ஓவர் போலிங் பண்ணும்போது 9.6ல அவுட் ஆறாரு தேவ்தத் படிக்கல். 9.6ல 99 ஃபார் 2.
நான் எதிர்பார்த்தது என்னன்னா சரி, எப்படி நீங்க 200 தாண்டுவானுங்க இன்னைக்கு வந்து பயங்கரமா வந்து 200 போவாங்க, செம ஒரு ஒரு கேட்சி சேஸ் இருக்குன்னு பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் சூப்பரா போட்டு வண்டி திடீர்னு அந்த ஒரு ஒரு மாதிரி திடீர்னு வந்து அந்த லோவர் கியர் படத்த மாதிரி டப்பு டப்பு டப்புனாங்க. கிரெடிட்ஸ் டு அக்ஷர் பட்டேல். படிக்கல் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணி படிக்கல் விக்கெட் தூக்கினதுனாலும் சரி, இல்ல டிம் டேவிடுக்கோ இல்ல ரொமானேஷ் ஷெப்பர்டுக்கு ஸ்பின்னை வச்சுதான் சரி, குல்தீப்பை சூப்பரா யூஸ் பண்ணாங்க. வழக்கமா குல்தீப் ஒரு 4 விட்டாருன்னா மனசை விட்டுருவாங்க நம்ம கேள்விப்பட்டோம். பட் ஆனா வச்சு நீங்க வந்து விக்கெட் எடுத்தாரு. அந்த அவங்க 2 பேரும் 7 ஓவர்ல 50 சொச்சம் 2 தான் கொடுத்தாங்க. டு த பிளான் போட்டாங்க. அக்யூப்தார் ஃபெயில்டு. பட் ஆனா இன்னைக்கு முகேஷும் இவர் அடிச்சாரு. முகேஷும் அடிச்சாரு, 6 அடிச்சாரு பத்திதார். அதே ஓவர்லி தூக்கவும் செஞ்சுட்டாரு. ஸோ த போலர்ஸ் கெப்ட் ஆன் கோயிங் ஃபார் விக்கெட்ஸ். கண்ட்ரோல் பண்ணுன்னு போயிருந்தாங்க, நீங்க ரன் விட்டுருப்பாங்க. விக்கெட் எடுக்கணும்னு போகிறதுனாலதான் அவங்களுக்கு வந்து கிடைச்சது. இது டெல்லியில. கமிங் பேக் டு ஆர்சிபி. ஆர்சிபி எல்லா மேட்ச் இதான் பண்றாங்க. என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு மேட்ச் முன்னாடியே ஓவர் நினைச்சிட்டாங்கன்னா அவங்க பிரைம் போலர்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுறாங்க. கடைசியில யாராவது ஒருத்தர் வந்து ஒரு டிஃபெண்டிங் போலர் வச்சு போறாங்க. இது இது எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. சார் தான் வந்து எஜுகேட் பண்ணும். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட மேட்ச் பவர் பிளேல ஆள முடிச்சவங்க எல்லாம் சரி, அவங்களோட ஸ்ட்ரைக் போலர்ஸ் எல்லாம் அப்பயே விட்டாங்க. எப்போ நடுவுலயே வந்து முடிச்சு விட்டாங்க. ஹேசல்வுட்டோ இவரெல்லாம் வந்து எல்லாம் முன்னாடி காலி, புவனேஸ்வர் குமார்லாம் காலி. சரி போனது சூரியன்ஸ் விக்கெட் போயாச்சு. போனதுக்கு அப்புறம் நீ ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணலாமே, என்ன இது இருக்கு ட்ரை பண்ணலாமேனா கேமை கடைசி கொண்டு போல. முன்னாடியே அந்த ஓவர் எல்லா ஸ்ட்ரைக் போலர்ஸ் முன்னாடி விட்டாங்க. மும்பை மேட்ச்ல அப்படிதான் கடைசி ஓவர்ல வந்து ரொமாரியோ ஷெப்பர்டு வந்து போலிங் போட்டு அந்த டிஃபீட் மார்ஜின் எங்கேயோ போயிருக்க வேண்டியது குறைச்சிட்டு ஒரு 12 ரன் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த கடைசி ஓவர் ஏன் சுயா சர்மா நம்பி நாங்க போல, நீங்க கொஞ்சம் வந்து இப்போ நீங்க ரொமாரியோ ஷெப்பர்டு ஓவர் கொடுக்கணும், ராஷிக் தர் ஓவர் கொடுக்கணும், மிடில் ஓவர்ஸ் எப்பயே கொடுங்க. டெத் ஓவர்ஸ்னா 17, 19 இவங்க தான் போடணும், 16, 18, 20 இவங்க தான் போடணும். ஒரு டெம்ப்ளேட் வச்சுங்க நீங்க. ஓகே மத்த டீம் அடிக்கிற மாதிரி சரி. இப்ப இங்க வந்து ஸ்டப்ஸ் மில்லர்னு 2 இன்டர்நேஷனல் பேட்டர்ஸ் இருக்காங்க. 2 இன்டர்நேஷனல் பேட்டர்ஸ்க்கு நீங்க யூஸ்வலா 1 ஓவர் ஆஃப் அட்லீஸ்ட் ஹேசல்வுட் ஆக்கி வச்சிருக்கானாமா. ஒரு ஹேசல்வுட் நீங்க முன்னாடி வச்சிருக்காங்க. இப்ப ரொமாரியோ ஷெப்பர்ட் முன்னாடி போட்டு ரன் எவ்வளவு கொடுத்தாலும் கடைசியில டிஃபெண்ட் பண்ணது ஹேசல்வுட் டிஃபெண்ட் பண்ணுவாரு. கடைசி ஓவர் சோ மச் டு டிஃபெண்ட். ஹேசல்வுட் சேஃப் பெட்டா ரொமாரியோ ஷெப்பர்ட் சேஃப் பெட்டா? 200% ஹேசல்வுட். நீ ரொமாரியோ முன்னாடி எங்கேயோ ஓவர் கொடுத்துருக்கலாம், இல்ல ராஷிக் தாரோட ஓவர் ஏதோ முன்னாடி கொஞ்சம் காலி பண்ணிருக்கலாம். இல்ல சாம் அல்டிமேட் ப்ரோ, ஓவர் எல்லாமே அக்செப்டட் தான். பட் மை பாயிண்ட் இஸ், ஒரு ஸ்டேஜுக்கு மேல டெல்லி வந்து ஆன் டார்கெட்ல நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க வந்து they didn't have the luxury of bowling over to Shepherd or something. அவங்க வந்து இப்பவே we have to get in the game or it will be too lateங்கிறதுனால அப்படி பண்ணாங்க. பட் and லாஸ்ட் ஓவர் டு சுயேஷ் ப்ரோ, அது வந்து டெஃபினட்டா ஸ்பின்னர் போட்டு அடி வாங்கிருந்தாலும் நம்மளே கழுவி கழுவி ஊத்திருப்போம். எப்படி ஒரு ஸ்பின்னருக்கு லாஸ்ட் ஓவர் கொடுப்பாங்க? கரெக்ட். ஆனா பிக்கிங் சி உனக்கு குருணால் பாண்டியாவோ சுயாஷோ பிக் பண்றது கஷ்டமா இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சுயாஷ் கொஞ்சம் ரன் கொடுத்தாரு, 30 சொச்சம் கொடுத்தாரு. அதனால நீ பேக் பண்ண விட்ட. கடைசியில ரொம்ப மாதிரி என்ன கொடுத்தாரு நீ 18 for 3. அவங்க வந்து ஒரு டவுன் அண்ட் டஸ்டட் 18 for 3. கேஎல் ராகுல் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காரு, கூட ஸ்டப்ஸ் சும்மா நின்று சைட்ல வாஸ் ஃபார்மிங் த ஸ்ட்ரைக். ஹி வாஸ் நாட் கோயிங் ஃபார் த பாட். 3 4 4 4 அடிச்சிருந்தாரு ஒட்டுமொத்தமா. கடைசியில தான் வந்து அடிக்கவே செஞ்சாரு ஸ்டப்ஸ். சோ நீ என்ன பண்ணும், அவங்களுக்கு இன்னும் ஒரு ப்ரெஷரை கொடுத்து. இப்போ அன்னைக்கு நல்லா பாரு சன்ரைசர்ஸ் மேட்ச பாரு, சன்ரைசர்ஸ் பஞ்சாப் 6 ஓவர்ல போட்டு புரட்டி எடுத்தாங்க. நீ லீல எவனை கொண்டு வந்தாலும் யான்சனுக்கு அடி, பாட்லெட்டுக்கு அடி, ஹர்ஷ்தீப்புக்கு அடி, எல்லாம் அடி. டக்குன்னு வந்து தே brought in சஷாங்க், யூ காட் த விக்கெட். அகைன்ஸ்ட் மும்பை மேட்ச்லயும் சஷாங்க் வந்து கேம் அண்ட் யூ காட் த விக்கெட். வாட் இஃப் ரொமாரியோ ஷெப்பர்ட் காட் ஒரு அடிக்க போய் விக்கெட் விழுந்தா? ஏன்னா எப்படியும் டார்கெட் வந்து அந்த டார்கெட் வந்து 170 சம்திங். இட்ஸ் ஈஸிலி சேசபிள் இன் பெங்களூர் எல்லாருக்குமே தெரியும். நீ விக்கெட் விடாம ஆடிட்டான் பார்த்தாட்டானா அடிச்சிருவான்னு தெரியும். அப்படி என்ன பண்ண போனோம், அவனை டெம்ப்ட் பண்ணும், டான்ட் ஹிம் டு கோ ஃபார் ஷாட். எத்தனை ஷாட் நீ அடிப்பா? ஏதாவது ஒரு ஷாட் மிஸ் டைம் ஆகாது. அப்படி போயிருந்தா அந்த நீ கடைசியில எடுத்த கேம்ல முன்னாடி எடுத்திருந்தா இட் வாஸ் பிளேட். நீ என்ன பண்ண, உன் ஸ்ட்ரைக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவன் என்ன பண்ணிட்டான், அந்த ரோப் த டோப் மாதிரி எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணி 5 ரன் 6 ரன் 5 ரன் 6 ரன் வாங்கிட்டு கட்ஸ் யுவர் ஆல் அவுட் அசால்ட். சொல்லுங்க ஸ்ரீ சார், யூ ஆர் அபௌட் டு சே சம்திங். See, I agree with Sham's point. என்னன்னாக்கா 2 foreign players they don't pick the leg spinner. Okay, அப்போ you have a better gamble to bowl a spinner. See, anyway ரொமாரியோ ஷெப்பர்ட் போட்டாங்கன்னா 3 பால் அடிச்சிருவாங்க எனக்கு தெரியும். அவர் போடுற மீடியம் பேஸ் அந்த விக்கெட்ல டெஃபினட்டா அடிச்சிருவாரு. போத் ஸ்டப்ஸ் ஆஸ் வெல் அஸ் மில்லர். இவர் அடிச்சு தப்பா அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவர் கூகுளி பிக் பண்றதோ இல்ல லெக் ஸ்பின்னர் பிக் பண்றதோ தப்பா ஆடுறதுக்கு சான்சஸ், ஸ்லைட் சான்சஸ் ஆர் தேர். ஈவன் தென் தே கேன் ஹிட். பட்
ஹூ ஹேஸ் த பெட்டர் சான்ஸ் நீ பார்த்துருக்கணும். அது ஒன்று. தெர் வாஸ் ரைட் மிஸ்கால்குலேஷன் ஃப்ரம் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பதிதா கூட 3 ஓவர் தான் போட்டிருக்காரு சுயான்ஷு. கூட போட் 1 more over இல்லையா? அப்போ உனக்கு கால்குலேஷன் கரெக்டா இருக்குல்ல? கரெக்ட். ஸோ இது ரெண்டு தான் பாயிண்ட், வேற எதுவுமே கிடையாது. She should have tried to take a wicket by bowling Suyanshu. 17th also போட்டுக்கலாமே நீ. அப்போ அவங்க டிஃபென்சிவா தான் ஆடினாங்க. அவங்க டிஃபென்சிவா ஆடும்போது சான்ஸ் இருக்கு அவனுக்கு வீடு எடுக்கிறதுக்கு. நீ வந்து நீ இந்த நல்ல கேம்பிள் என்ன எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, இதே ஆர்சிபி வென்ட் ஃபார் கேம்பிள் எடுக்கும் போது அவன் ட்ரை பண்ணானா அவனோட டே. பட் வாட் இஃப் தி கேம்பிள் ஒர்க்ஸ் இன் யோர் ஃபேவர்? சென்னையில ஆல்பி மாக்கல் விராட் கோலி ஒரு ஓவர் அடிச்சாருன்னா ஓகே, தட் வாஸ் தி கேம்பிள், இட் பேட் ஆஃப். வாட் இஃப் ஆல்பி மாக்கல் விராட் கோலியை பிக் பண்ணாம முதல்ல தூக்கி டாப்பேஜா இருந்தா சப்போஸ் டேக்கிங் த ரிஸ்க் பண்ணல. இப்போ அந்த மேட்ச்ல இவங்க ஸ்ட்ரைக் போல அடுத்து 2 ஓவர் வச்சிருந்தாங்க, 1 ஓவர் பஃபர் இருக்கு கொடுத்துப்பாங்கன்னு விராட்டு கொடுத்தாங்க. Luckily, it paid off in Albi's favor. But what if ஒரு டாப்பேஜ் ஆகி மிஸ்கால்குலேட் என்ன இருக்கும்? அந்த ஒரு இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான கிரிக்கெட். ஹைண்ட்சைட்ல நம்ம பேசுறோம் எல்லாம் ஓகே, பட் தென் குட் ஃபைட் பேக் ஃப்ரம் ஆர்சிபி. டெஃபினட்டா அங்க கிரெடிட்ஸ் கொடுக்கணும், ஏன்னா நல்லா புல் பேக் பண்ணாங்க. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி டெல்லி பவுலர்ஸ் வேர் ஆன் சாங். நட்ராஜன்லாம் வந்து கடைசி ஓவர் அது இது போடுறப்போலாம் வந்து ஹி வாஸ் வெரி ப்ரிசைஸ் ஆன் த பாயிண்ட். வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆர்சிபியோட பவுலர்ஸ் பத்தி பேசுறப்போ ஹெசல்வுட் வந்து இனிஷியலா ரன்ஸ் போனாரு, பட் ஸ்டில் அந்த டெத் ஓவர் போடுறப்போ ஹி ஷோட் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். ஸோ தட் வாஸ் வந்து சம்திங் கிரேட் டு சி. ஓகே, ஸோ அப்படியே மூவிங் ஆன் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்துருவோம். நான் டிசி சொன்னேன், ஸ்ரீயர் சாரும் ஷாம்ப்ரோவும் ஆர்சிபி சொன்னாங்க. ஸோ எனக்கு மட்டும் இன்னைக்கு பாயிண்ட். அப்படியே வில் கோ டு த நெக்ஸ்ட் கேம். இப்போ முடிஞ்ச கேம் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் அட் ஹைதராபாத். இட்ஸ் பீன் 8 years சார் சிஎஸ்கே வந்து ஹைதராபாத்ல ஜெயிச்சு. ஸோ வந்து த வெயிட் ஸ்டில் கண்டினியூஸ். ப்ளீஸ் டேக் மீ டு த கேம். அபிஷேக் சர்மா அடிக்கு நான் டெஃபினட்டா ஒரு 220 230 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நல்ல புல் பேக் பண்ணாங்க. கிளாஸனுக்கு நீங்க சொன்ன மாதிரி சப்போர்ட் பண்ண மிடில் ஆர்டர்ல ஆள் கிடையாது. குட் பவுலிங் பை அன்சுல் கம்போ, ஜேமி ஓட்டன், ஃபெயில் சேஸ் பை சிஎஸ்கே. பிரெவிஸ் விக்கெட் போனே எனக்கு தெரிஞ்சிச்சு கஷ்டம் தான். ஸோ ப்ளீஸ் டேக் மீ டு சிஎஸ்கே வந்து why they are actually டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடணும் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா they are very poor chasers. 170 மேல அடிக்க மாட்டாங்க சேஸ் பண்ணும்போது. நீ பாரு, இன்ஃபேக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க since 2018 they have not scored or chased anything over 195 something since 2018. okay, it's very very alarming statistics. அதனால தான் நான் ஆல்வேஸ் ஐ ஃபீல் அண்ட் திஸ் இயர் டிஃபெண்டிங் ஆல்சோ தே ஹேவ் அ ஸ்லைட்லி பெட்டர் bowling in the டெத். நீங்க பாத்தீங்கன்னாக்கா டெத்தில் வந்து எவ்ரி கேம் தே ஆர் ரீசனபிளி bowling வெல். அதாவது என்னன்னாக்கா ஓஹோவர்லாம் கிடையாது, பட் பேப்பர்ல இருக்கிறதுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் பெட்டரா இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு பேக் யுவர் ஸ்ட்ரென்த் இன் அ சென்ஸ். இது வந்து பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு டிஃபெண்ட் பண்ணியிருந்தானாக்கா இட் குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்னு என்னோட கருத்து. ஆக்சுவலி ஹேவிங் செட் தட், பயங்கர செம்ம கமாண்டிங் பொசிஷன்ல இருந்துட்டு இந்த மேட்ச் இப்படி விடுறத வந்து பயங்கர பைத்தியக்காரத்தனம். அதாவது குரூஷியல் விக்கெட்ஸ் நான் சொல்லுவேன், ருத்துராஜ் கேக்வாடு, சர்ஃப்ராஸ், ப்ரூவிஸ், துபே. என்ன ஷார்ட் செலக்ஷன்னே தெரியல 4 பேருக்குமே. மகா மட்டம். ஓகே, அதாவது நீங்க வந்து ஷார்ட்ஸ் சொல்லலாம், ஷார்ட் வேணா மேபி அந்த ஷார்ட் அடிக்க வேண்டிய ஷார்ட் தான் அடிச்சாரு, கிரவுண்டில் அடிச்சிருக்கலாம் மேபி. இன்னொன்று என்னன்னாக்கா யூ நீட் டு ஸ்கோர் ஒன்லி 9 and over. ஓகே, ஃப்ரம் த 11th over onwards. பெரிய கிரவுண்டு, அவங்க பின்னால் நிற்கிறாங்க, 30 2 ரன் எடுத்துட்டானாக்கா 8 ரன் அடிச்சா போதும். கடைசி 2 ஓவர்ல நீ வந்து அடிக்கணும்னா அடிச்சிருக்கலாம் விக்கெட் வச்சிருந்தானாக்கா. அதை விட்டுட்டு கண்ணாபின்னான் சுத்தி எல்லாம் ஏரி ஷாட்ஸ் ஆடி இது தேவையா? சர்ஃப்ராஸ் அடிச்ச ஷாட் என்ன பைத்தியகரத்தனமான ஷாட், என்ன ஷாட் ஆகுது? என்ன கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு தெரியல. மேட் ஷாட் பத்தி பேசுங்க சார். மேட் ஷாட்மே வந்து நல்ல பால் சாப்பிட்டாரு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிருக்கணும்ல சார். ஈவன் பெட்டர் T20 கேம்ல அவர் ஆனதுனால தான் இன்னிங்ஸ் ப்ரோக்ரஸ் ஆச்சு. அவர் ரைட் ஹேண்ட் தானே 30 ரன் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும்ல சார். ஒரு ஓவருக்கு 1-2 பால் பார்க்கலாம்ல சார். அவரு ரொம்ப டிஃபென்சிவா போயிட்டாரு சார். தேவையில்லைப்பா உனக்கு. அட் தி எண்ட் யூ லாஸ் ஒன்லி பை 10 runs. 2 ஷாட் தான். நீங்க தப்பா ஆடிட்டீங்க. அவர் கரெக்டா எடுத்துருந்தாரு. ஆக்சுவலி அவர் அடிச்ச ஷாட் வந்து நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, ஆக்சுவலி ஹி பிளேட் சென்சிபிளி ஐ வுட் சே இன்னைக்கு. சார் பட் 34 of 30 is a bit low score தான சார் T20 கேம். It is not about strike rate. The situation in which we are in,
we needed only 85 or 90 something in 60 balls. What is your problem? Just 8 runs per over only required. அதெல்லாம் ஷாம் ப்ரோ யூஸ் அப்படியே பண்ணி ஷாம் ப்ரோ அப்படியே SRH பேட்டிங் பத்தி சொல்லிருங்க. ஒரு டெஃபினட்டா 20 ரன்ஸ் ஷார்ட்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்படியே 20 ரன்னா கன்சர்ன்ஸ் ஓவர் நீ ருத்துராஜ் பேட்டிங் ஃபார்ம்னு இல்ல சொல்லிருங்க. நீ வந்து என்ன 20 ரன்னா ஷார்ட் சொல்லுது வித் வே அபிஷேக் பிளேட். நான் வந்து 2-3 நீங்க செமையான ஸ்கோர் நீங்க லோடிங் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அந்த சிம்பிள்லாம் காமிச்சு வேலையை காமிச்ச உடனே ரைட்ரா இன்னைக்கு முடிஞ்சது கதை அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். பட் டப்புன்னு முகேஷ் சௌத்ரி 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு முகேஷ் சௌத்ரி ஒரு ஓவர் மிடில் ஓவர்ல கொடுத்துருக்கலான்னு பார்த்தா கொடுக்கவே இல்லை. பட் கொஞ்சம் கொஞ்சமா அங்க வந்து கிளாஸ்ல இன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு வந்து ODI மோட்ல T20 மோடு வந்துட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடிட்டு போயிட்டு வந்திருந்தாரு. பட் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேஜிக் நம்பர் ஆஃப் 200 வந்து வராது போதே ஓகே ரைட்டு சிஎஸ்கே டன் கிரேட் ஒர்க். ஏன்னா கடைசி ஓவர்லாங்க ரன்னே பெருசா வரல. கடைசி ஓவர்ல உனக்கு வந்து முக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. அந்த பேட்ல வந்து உனக்கு படுறதுக்கே வந்து அடிக்க போய் அவுட்டு இல்லை மிஸ் டைம் அவுட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருப்பாங்க. கிரெடிட்ஸ் டு அந்த புல் பேக்கு அவங்க சிஎஸ்கே புல் பேக். நடுவில் இதுல வந்து தூபே கேட்ச் வேற ஒன்று விட்டாரு, ஈஸி கேட்ச் வேற ஒன்று விட்டாரு வேற தூபே. எல்லாம் கலாய்ச்சி போயிட்டு இருந்தாங்க. பட் 190 பிளஸ் டார்கெட். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 194 டார்கெட் 195 கடைசி வரைக்கும் சிஎஸ்கே முடிச்சலாம் நினைச்சேன். ஓப்பனிங் பாலே 6 அடிச்சு சாத்தினோடனே முடிஞ்சு போச்சு. ரைட்டு தேர் ஹியர் டு வின் கமாண்டிங் வின்னு பார்த்தோம். அடுத்து அந்த ஒரு ஓவர் 22 ரன் கிட்ட போச்சு நினைக்கிறேன். மாத்திரையா வந்து இப்ப 22 ரன் அடிச்சா நினைக்கிறேன். பிரில்லியன்ட் பவர் பிளே. சஞ்சு சாம்சன் விக்கெட் விழுந்தாலும் 6 ஓவருக்கு ஒரு ரூத்லெஸ்ஸான பவர் பிளே. அப்கோர்ஸ் ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரி விட்டாரு. பட் ஆனாலும் பவர் பிளே அடி என்ன அடி. சரியான சிஎஸ்கேயோட ஃபாஸ்டஸ்ட் 50 இதுதான் பவர் பிளேல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோர் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அங்கதான் வந்து அந்த இஷான் மலிங்காவோட ஓவர். அந்த எப்போ இஷான் மலிங்கா கையில பால் போச்சோ இவங்க இதுக்கு நடுல வந்து சிஎஸ்கே வந்து இவங்களையும் தேங்க்ஸ் பண்ணுவோம். யார் SRH புவர் ஃபீல்டிங். ஐயோ சாமி இதை கல்லி கிரிக்கெட் ஆடுற டீம் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. சென்னை லோக்கல் அந்த அமெச்சூர் கிரிக்கெட் ஆடுவோம் நாங்களாம் வீக்கெண்ட் ஆடுவோம் பத்தியா கிரிக்கெட். அந்த கிரிக்கெட் மாதிரி ஃபீல்டிங் ப்ரோ பால் வந்து மத்தெல்லாம் கூட விடுறாங்க. விடுங்க ப்ரோ. சிவகுமார் ஒரு பால் விடுவாரு ப்ரோ. கைக்கு வர பால் அப்படியே உருண்டுட்டு விடுவாரு பவுலிங் ஆமா போடுறப்போ. இப்ப சார் வந்து கல்லி கிரிக்கெட் சென்னை கிரிக்கெட் நிறைய பார்த்திருப்பாரு. இந்த காவா விடுறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க மாறி மாறி வந்து ஹைதராபாத்ல இருந்து சென்னை வரைக்கும் காவா விட்டுட்டு இருந்தாங்க. மேட்ச் ஜெயிக்கிறதுல காவா மாதிரி தான் விட்டுட்டு இருந்தாங்க. பட் அப்படி விட்டும் சிஎஸ்கே ஜெயிக்க முடியலன்னா நான் வந்து எப்படே இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சொல்றதே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ருத்துவோட பேட்டிங் ஃபார்ம் பயங்கரமான ஒரு ஒரி. ஏன்னா டீம்ல எல்லாரும் ஸ்கேல் அப் பண்ணாங்க. ஒரு ஒரு ஆயுஷ் மாத்திரையும் ஒரு யங்ஸ்டர் அவரோட அந்த ரோலை கிளியர் கட் அடிச்சிருக்கிறாரு. சஞ்சு சாம்சன் வந்தோடனே அந்த அட்டாக் டேக்கிங் தி அட்டாக் டு ஆப்போசிஷன் மாதிரி அட்டாக் பண்ண தான் போய் அவுட் ஆனாரு. இங்க ருத்து வந்து அந்த ஒரு ஸ்லோ மோட்ல போய் கரெக்டா இல்ல. சஃப்ராஸ் சார் சொன்ன மாதிரி என்ன ஷாட் தேவையில்ல. டெவால் பிரூவிஸ் வந்து கரெக்டா அந்த ட்ராப் வச்சு தூக்குனது. அவங்க அந்த டாக்டிக்கல் தான் பண்ணாங்க. அவங்க ஃபீல்டிங் தான் வந்து ஆடுறது SRH இல்ல பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி காவோட மாதிரி மோசம் இருந்தாலும் எப்படியோ வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த கேமை கரெக்டா சொல்லணும். சிஎஸ்கே தாராவாத்தாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க வந்து கையில கேமி தான் பண்ணி வச்சுக்கோ நீ கேட்டில பாயிண்ட்ஸ் அண்ணன் கொடுக்க 2 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த MRC டர்பில இந்த ரோடு இந்த பக்கம் ரோடு அந்த பக்கம் 2 பாயிண்ட் கொடுத்து அமைச்சிட்டாங்க தான் சொல்லணும். சிஎஸ்கே பத்தி பேசுறப்போ ப்ரோ பவுலிங் பத்தி நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பவுலிங் வாஸ் ஆன் பாயிண்ட். டெஃபினட்டா வந்து மேட் அ கிரேட் புல் பேக். எஸ்பெஷலி அன்சுல் கம்போஜ் அண்ட் ஜேமி ஓட்டன். ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் தம். குட் சைன்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். 200 கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்கன்னா பவுலிங் கிரேட். பேட்டிங் வரப்போ சார் வந்து ஆஃப் ஏர் என்று சொல்லிட்டு இருந்தார் ருத்துராஜ் கெய்க்வாடோட அந்த மூமெண்ட் பத்தி. அதாவது கிளவுல பட்டு நோ டைம் ஃபார் ஹிம் டு இட்னு. ஸோ சார் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதே மாதிரி மெயின் திங் நீங்க சொன்ன மாதிரி ஆயுஷ் மாத்திரையோட அந்த இன்ஜுரி வந்து வாஸ் இம்பாக்ட்ஃபுல் தான் எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா அவர் இருந்த அந்த சாங்க்கு வந்து வாஸ் டெஃபினெட்லி கோயிங். ஸோ அது வந்து வாஸ் அன்பார்ச்சுனேட் ஃபார் அஸ். அதே மாதிரி டெவால் பிரூவிஸ் பத்தி பேசுறப்போ தட் இஸ் த வே ஹி பிளேஸ்ல. இது எல்லா கேமுமே வந்து தட் இஸ் த வே ஹி இஸ் பிளேயிங். So I'm not sure if Deval Davis is to be complained. But then இதுல கம்ப்ளைண்ட் இருக்கு சார் சொன்ன ஒரே விஷயம் தான். ஹேட் மேத்யூ ஷாட் அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க் எல்லாமே கரெக்டா எடுத்தாரு. அந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி he was taking him. எப்படி ஸ்டப்ஸ் வந்து அங்க ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரோ அந்த ஒரு பிளேயர் ஆன் சொல்லி ஆடினாரோ எல்லாமே கரெக்ட். ஆனா ஸ்டப்ஸ் போனார்னா ஸ்டப்ஸுக்கு ஆப்போசிட்ல வந்து யூ ஹேட் அ காய் டு கோ ஆல்கன்ஸ் பிளேஸ் கில்லர் மில்லர். இங்க அந்த அட்டாக்கிங் ஷாட் யார் பண்ணுவா? ஸோ ஐடியலி என்ன இருக்கணும், டெவால் பிரேவிஸ் should have did the second fiddle or would have played along with யாரு மேத்யூ ஷாட்னு போயிட்டு கொஞ்சம் கிரவுண்டோட அட்டி கடைசிட்டு இருக்கணும். நீ வந்தவனே சி நாட் ஈவன் கிறிஸ் கேல் கூட வந்த முதல் பால் எல்லாம் 6 எல்லாம் படாது. என்னைக்கு நீ ஈவன் பிரைமஸ் ஃபார்ம்ல கேல் இருந்த போது இங்க சேப்பாக்ல வந்து சொடுக்கு பந்துல போனாரு. ஸோ கிவ் மெரிட், ரெஸ்பெக்ட் த கண்டிஷன் என்னன்னு பாரு. அப்புறம் கண்டிஷன் அதுக்கப்புறம் அட்டாக் போயிருக்கலாம். அங்க மேத்யூ ஷாட்மேன் இன்டர்நேஷனல் பிளேயர் ஆடிட்டு இருந்தாரு.
கூட சொல்லுங்க கேட்டு ஸ்ரீ. ஆடிக்கலாம்ல இல்ல சார். சொல்லுங்க சார். Shyam, I agree with you on that point. என்னன்னாக்கா if the required rate is within the limit, you can எக்ஸாக்ட்லி afford to சார். take 4 5 balls, and also you can hit even 12 14 14 15 runs Bruviesக்கு. பட் எக்ஸாக்ட்லி என்னத்துக்கு சார். எடுத்தோடனே நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாலுக்கு முன்னாலே ஒரு கட் அடிப்பாரு ஆக்ரோஷமா, ஸ்ட்ரைட்டா ஃபீல்டருக்கு போகும். அப்பயே தெரியும் எனக்கு இஸ் கோயிங் டு பிளே அட்டாக்கிங் ஷாட்னு. பவுலர் வாஸ் ரெடி. நீங்க பாத்தீங்கன்னா நின்று போடுவாங்க அந்த பால். நீங்க பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னாக்க செகண்ட் பால் ஏதோ கட் அடிப்பாரு ஆக்ரோஷமா, ஸ்டெம்ப்ல இருந்து ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு போயிடும். ஹி வாஸ் ரெக்ரெட்டிங். தென் நெக்ஸ்ட் பால் டிஃபென்ஸ் ஆடுவாரு, எக்ஸ்ட்ரா அடிப்பாரு, அடுத்த பால் சிக்ஸ் அடிப்பாரு, அவுட். ஸோ யூ நோ தட் திஸ் கை இஸ் கோயிங் டு மேக் அ ஃபால்ஸ் ஷாட். அது வந்து யூ கேன் ரீட் இட். அந்த இதான் மாதிரி சார் சொல்லுவாங்க, ஆடக்கூடாது. அந்த டெம்பரமெண்ட் சொல்லுவாங்க சார். இதுதான் அந்த டெம்பரமெண்ட், அந்த கேமோட மெச்சூரிட்டி. அந்த ஷாட் ஆரம்பிச்சு ஒரு டிசப்பாயிண்ட் ஆன உடனே ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஆள் போய் என்ன பேசணும், ஒன்னும் இல்ல, பால் பொறுமையா நின்று ஆடு, பொறுமையா ஆடு, நல்ல ரித்தம்ல இருக்க, பால் மிடில்ல படுது. இப்ப நிறைய பிரேக்ல பேசுவாங்கல்ல, இப்ப நிறைய வந்து பிரேக்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப சொல்லுவாங்க இல்ல இல்ல இது இன்பிட்வீன் ஓவர்ஸ்பா. இது இன்பிட்வீன் ஓவர்ஸ். ஃபர்ஸ்ட் பால் கட் அடிச்சாரு, போல ஸ்ட்ரைட் பிடிச்சிட்டாங்க. அடுத்த பால் எக்ஸ்ட்ரா ஓவர் அடிச்சாரு, நோ ரன். அடுத்த பால் சுத்தினாரு, காட் அட் மிட் ஆஃப். எது சொல்ல வரேன்னாக்கா, see you know you have to assess the situation in a sense. You need only 8 or 9 runs per over. You don't have to. இது உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சண்டையா ஒன்றும் கிடையாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு பிளே பிக் கிரவுண்ட். ஜஸ்ட் தட்டி தட்டி ஓட வேண்டியதானே, 2 ரன்னா. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் இருக்கணும். அதாவது யாராவது ஒரு பிளேயரே அந்த மாதிரி ஆர்டர் இருக்கணும். இல்ல அது சார், அதான் சார் ஆடுறது ஒரு நல்ல அந்த பிளேயருக்கு என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது ஆப்போனன்ட் பார்ட்னர் வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, சொல்றதை கேட்பாங்க. அவர் இந்த மாதிரி சொல்லும் போது கேட்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதை கேட்காம வச்சு நான் போறேன் பாருன்னு சொல்லிட்டு தூக்கி கொடையை கொடுத்துட்டு போவாங்க. அந்த அந்த ஒரு விஷயத்த வந்து ஹேட் பிரெவிஸ் லிசன்னா 2 ஷாட் நீங்க சொன்ன மாதிரி, ஒரு 6 ஒரு 4 க்ளோஸ்ட். கடைசியில உங்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாதுல்ல உங்களுக்கு. சிவம் துபே என்ன பண்ணாருன்னே தெரியல அந்த பால். How can he be like that? I don't know. See, this guy is bowling Yorker, slower one, everything. He must have seen. You should be prepared for that, right? He played all over the ball. Middle stump போச்சு. இந்த மாதிரி ஆடுவாங்க வராது. மிடில் ஸ்டம்ப் போனோடனே டேல் ஸ்டெயின் கேக்குறாங்க, ஹவு டிலைட்ஃபுல் வாஸ் தட். டேல் ஸ்டெயினுக்கு I'm telling you, இதெல்லாம் வந்து இல்ல எக்ஸ்கியூஸே கிடையாது இதுக்கெல்லாம். நீ எப்படி ஹார்ட் பாத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. எக்ஸ்கியூஸே கிடையாது. Sir, but all said and done, definite credits to SRH bowlers and Varun Aaron as well. ஒரு புது அட்டாக் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி அவங்களால பண்ண முடியும் அந்த பிலீஃப் கொடுத்து டெஃபினட்டா அது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எஸ், பிரஃபுல் ஹிஞ்ச் ரன்ஸ்க்கு போனாரு, பட் அதை அகாமடேட் பண்ற மாதிரி எல்லாருமே எக்ஸலண்டா போட்டாங்க. போனாலும் கடைசி ஓவரை நம்பி கொடுத்து டிஃபெண்ட் பண்ண வச்சாங்க. இன்னொன்னு, அந்த நீங்க ஈஷான் மலிங்காவோட பேச்சை பார்த்துதான் தெரியும். முதல் 10 ஓவர் என்ன அடி அடிச்சிடலாம் நீ வந்து உப்பல்ல. ஆனா 10 ஓவருக்கு அப்புறம் பால் பழசானதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஸ்விங் நிறைய ஆகுது. நீங்க கொஞ்சம் ஆல்டிடியூட் கொஞ்சம் அதிகமாக ரிவர்ஸ் ஸ்விங் கொஞ்சம் ஆகுது. அதை நாங்க கேப்டேட் பண்ணோம். பிகாஸ் இது வந்து சிஎஸ்கேக்கு தெரியாது. சிஎஸ்கேக்கு இது எனக்கு அவே கிரவுண்ட். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 10 ஓவருக்கு அப்புறம் பாலை மாத்த சொல்லுங்க சொல்லுவாங்க. ஆனா பாலை மாத்தினாலும் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க இது வரைக்கும் மேட்ச் ஈஷான் மலிங்கா பவுல்ட் வெல் இனிஷியலி as well as in the back end. ரெண்டுத்தையும் நல்லா போட்டாரு. 10 ஓவருக்கு அப்புறம் அவங்க இந்த கண்ட்ரோல் வர காரணம் என்னன்னா, இதை கரெக்டா பிடிச்சாங்க, ரிவர்ஸ் ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சாங்க, செட் பண்ணி இருந்தாங்க. இப்போ சிவம் டுபே சொன்னாரு பாத்தீங்களா, பாலை கொஞ்சம் வெளில விட்டாங்க, அப்புறம் பாலை வந்து அந்த லோவர் ஃபீல்டர் தான் பண்ணாங்க. ரெடியா வந்து லைன் அப் இருக்கும்போது எதிர்பாராம ஒரு யாக்கர் வந்து பசம் பார்த்து விட்டுருச்சு. I was very much impressed with சிவம் குமார்ஸ் கான்ஃபிடன்ஸ் ப்ரோ. அவர் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா போடுறாரு. அவரோட ஃபேஸ்லயே தெரியுது he is on a very good rhythm to bowl. he was not afraid of anything. and சாகிப் ஹுசைனுமே I was very impressed with him. அவருமே நல்ல லைன் அந்த முத பால் வலிக்கிட்டு போச்சு. முத பால் கையில எடுத்துன்னு போட்ட முத பால் வலிக்கிட்டு போச்சு. ரைட்டா அந்த 2 பேரும் ஒன் மேட்ச் ஒண்டர்ஸ் அப்படின்னும். ஆனா 2 பேரும் இந்த கேம் அண்ட் ப்ரூவ்ட். ஓகே, நாங்க ஒன் மேட்ச் ஒன்றே இல்லை. இவர் என்னதான் ஒரு யோசிச்சு பாரு, ஒரு செகண்ட் மேட்ச்லயே ஒருத்தர் 50 ரன் போறாரு, ஒடிஞ்சு விட்டுருவான் ஃபுல்லா, கரெக்டா? பட் ஆனா இவன் திருப்பி போட்டது பெரிய விஷயம். சொல்லுங்க ஸ்ரீதர் சார், யூஆர் அபவுட் டு சே சம்திங். அதே மாதிரி சார் இன்னொரு क्वेश्चन நான் உங்களுக்கு கேட்கணும்னு மறந்துட்டேன். மேட்ச் ஷாட்டை வந்து ஒரு மேட்ச் அப்பா கொண்டு வந்தாங்களே சார், டாப் 3 வந்து லெஃப்ட் ஹெவியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் அப்பா கொண்டு வந்தாங்க. தட் டிட் பே ஆஃப் ஃபார் சிஎஸ்கே. அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாடோட இதையும் பத்தி சொல்லிருங்க, பேட்டிங் ஃபார்ம் அண்ட் கன்சர்ன் பத்தியும். He was very late for that hook shot. Actually, if you see, the ball glove பட்டுது. Actually, that means he is slightly slow on the hook. That's what I can say. You can infer from the cricketing point of view.
அவர் வந்து நெக்ஸ்ட் டைம் கரெக்டா அடிச்சானா ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதர்வைஸ் ரிஃப்ளெக்ஸ் இஸ் ஸ்லைட்லி ஸ்லோ ஃபார் தட் பவுன்சர். பிகாஸ் கிளவுல போட்டுலாம் காட் பீட் ஆகக்கூடாது, சான்ஸே இல்லை. இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ ஹுக், எதர் பால் பாஸ் ஆயிடணும். கிளவுல பட்டுது அப்படின்னாக்கா யூ ஆர் நோ மேன்ஸ் லேண்ட் ஜென்ரலா. புரியுதுங்களா? யூ ஆர் காட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஹாவ் மை ஓன் கொஸ்டின் மார்க் ஆன் இஸ் ஷார்ட் செலெக்ஷன் ஆன் தட் ஒன். And he was late. You can see the replay. He was late basically for that bouncer. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னாக்கா, இப்போ இந்த மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, செகண்ட் ஹாஃப்ல வந்து ரன் அடிக்க முடியல. அதை வந்து இவங்க முதல்ல பேசிக்கலி அசஸ் பண்ணிடணும். செகண்ட் திங், யாராவது நின்ன பிளேயர் தான் ஃபுல்லா ஆட முடியும். இந்த மாதிரி ஸ்லோவா வருது அப்படின்னாக்கா, இது ரெண்டுத்தையுமே இவங்க கால்குலேட் பண்ணாம சர்ஃப்ராஸோ புருவிஸோ தூக்கி அடிச்சு அவுட் ஆனதுனால இட் ஓப்பன் த ஃப்ளட் கேட்ஸ். Although we were very much ahead on the run rate, unnecessary we were not able to score the runs. 10 ரன் ஷார்ட் ஆச்சு கட்சியில. அவங்க ஒன்றும் பெருசா போடவே இல்லை. அவங்க ஜஸ்ட் சிம்பிளி போல்ட் த லைன் அண்ட் லென்த் பர்ஃபெக்ட்லி, ஃபீல்டட் வெல் இந்த செகண்ட் ஹாஃப். புரியுதா? கேட்ச் பிடிச்சாங்க கரெக்டா. கேட்சிங் சொல்றாரு. ஓகே சார், மேட்ச் ஷாட்டோட பவுலிங் இது வந்து தட் இஸ் ஃபேர் இனஃப் தானே சார்? அது வந்து ஏதோ ஒரு மேட்ச் வந்து மிஸ் ஆகும், பட் தட் வாஸ் டாக்டிக்கல் மேட்ச் தானே சார்? அது கனெக்டிங் மேட்ச் தான், மேட்ச் அப் தான். பட் ப்ராப்ளம் என்னன்னாக்கா, மேட்ச் ஷாட் இஸ் நாட் அ ரெகுலர் ஆஃப் ஸ்பின்னர். அவர் போட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவருக்கு என்ன பண்ணணும்னாக்கா, அபிஷேக் சர்மாக்கு யூ ஹேவ் டு பவுல் இன்டு ஹிஸ் பாடி. ஆஃப் ஸ்பின் என்ன பண்ணணும்னாக்கா, யூ ஹேவ் டு பவுல் ஸ்ட்ரெயிட் அவே அண்டர் கட்டுற மாதிரி போடணும். இட் ஹேஸ் டு கோ ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் த ஆஃப் ஸ்டம் டு ஹிஸ் பாடி. அப்பதான் அவர் அடிக்க மாட்டாரு, அப்பதான் மிட் விக்கெட்ல கேட்ச் ஆகும். நீ ரூம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, எக்ஸ்ட்ரா கவர் ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிருவாரு அவரு. ஸோ இதெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணி போலிங் போட்டுருக்கணும். we can always talk about so many things, but it cannot come off properly. Like, he is not a proper bowler off spin also, so we have to give the benefit of doubt. But matchup was correct actually. That's the way they have to. ஓகே, ஸோ வி ஹவ் ஸ்போக்கன் இனஃப். டெஃபினட்டா சிஎஸ்கேக்கு வந்து கன்சர்ன் இருக்கு. ஏன்னா அவங்க கையில இருந்த கேம் விட்டுருக்காங்க அண்ட் தே ஆர் கோயிங் டு த டேபிள் கீழே போறாங்க. பிகாஸ் தே ஆர் இன் அ குட் திங், லைக் கொஞ்சம் மேல வர மாதிரி இருந்தாங்க. பட் தென் தே ஆர் அகைன் கோயிங் பிலோ. எஸ்ஆர்ஹெச் ஏழாவது பிளேஸ் வந்திருக்காங்க, 8ல இருந்து 7 வந்திருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு பேட் கமின்ஸ் இஸ் கமிங் பேக். பேட் கமின்ஸ் இஸ் கமிங் பேக். ஸோ அவங்களுக்குமே வந்து டீம் இன்னும் நல்லா செட் ஆகும். ஸோ ஹோப்ஃபுல்லி எஸ்ஆர்ஹெச் வில் do well as expected before the season. ஸோ பாப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படியே சார், நம்ம டிசி கேம் பத்தி பேசுறப்போ ஒரு பாயிண்ட் நான் மறந்துட்டேன் சார். கருண் நாயர் நிதிஷ் ராணா, இது முடிச்சுட்டு சொல்லிடுறேன் ப்ரோ. கருண் நாயர் அண்ட் நிதிஷ் ராணாவை ட்ரை பண்றாங்க சார் நம்பர் 3ல. ரெண்டு பேருமே வந்து சோ ஃபார் தே ஹேவன்ட் பேட். லைக் கருண் நாயர் இப்பதான் ஆடுறாரு, பட் ஓகே விளையாடல. ஸோ வாட் யூ திங்க் சார் கோயிங் ஃபார்வர்ட்? நம்பர் 3 யார் ஆடணும்? ஆர் 3 டிராப் பண்ணிட்டு 4 3 ப்ரோமோட் பண்ணி 5 4 ப்ரோமோட் பண்ணி 6 5 ப்ரோமோட் பண்ணி அஸ்டோஸ் ஆட வைக்கலாமா? ஆர் அஸ்டோஸ் விப்ராஜ் நிகம் ரெண்டு பேருக்கும் டீம்ல இடம் கிடையாது. குவாலிட்டி மேட்ச் வின்னர்ஸ் இன் மை ஒப்பீனியன். I find it so stupid to not play them. So what do you think? Please give your thoughts to the viewers. என்னன்னா, டிசிக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னாக்க, 20 overs bowlingல they have 2 left arm bowlers. They have automatic they have to play in 11. நீங்க ஆடும் போது என்ன இருக்குனாக்க 8 ஓவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டே ஆகணும் அவங்க. அதனாலதான் they are going with the extra pace bowler always. நீங்க பாத்தீங்கன்னா, ever since Kuldeep Yadav and Akshar Patel was there in the 11 scheme of things, they have the risk. Not only 8 overs, let us say 6 overs or 7 overs they have to bowl. The risk இல்லைனாக்கா, யாரோ லெஃப்ட் ஹேண்டர் மாட்டிங்கன்னா வச்சுங்க, ரெண்டு பேரும் பொழந்து கட்டுருவாங்க. அப்போ என்ன ஒரு எப்படி போடுவீங்க 7 ஓவர்? Let us say even 6 over, 6 out of 20 overs. It's very difficult to defend. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அங்க ஸ்ட்ரீம் செலக்ஷன்ல they are very conscious that they go with the extra fast bowler. இது வந்து அவங்களோட ஸ்ட்ரீம் செலக்ஷன் ஆல்வேஸ். அதனால நீங்க சொல்ற initial two matchesல they played VP sir. So why was that actually? Because they would have tried that option, whether it works or not, but they went back to basically the 10 plate, which they feel is comfortable for them. Because as a bowling unit, if you see, they are a very good bowling unit. If they have 3 fast bowlers and these 2 spinners, இதுதான் அவங்களுக்கு வந்து பெட்டர். ஏன்னா அக்ஷர் பட்டேல் வந்து சம்டைம்ஸ் he bowls within the power play 1 or 2 overs, then he comes back depending on the scheme of things on the game. அதுதான் அவங்களுக்கு கரெக்ட். இஸ் a very good captain actually. இஸ் a very good cricketing brain அவருக்கு இருக்கு.
பிசிசிஐ இஸ் ஆல்சோ ப்ரொமோட்டிங் ஹிம். அதனால தான் வைஸ் கேப்டன்சி எல்லாம் முதல்ல கொடுத்தாங்க. ஸோ ஐ வுட் சே தட் டெல்லி இஸ் அ குட் டீம். ஒன்லி திங் இஸ் த மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ் வந்து அவங்க ஆடுறதை பொறுத்து தான் இருக்கு எல்லாமே. வெதர் தே பேட் ஃபர்ஸ்ட் ஆர் பேட் செகண்ட், அது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் கைண்ட் ஆஃப் ரோல். அண்ட் மில்லர் இஸ் ஆல்சோ ஹஸ் பீன் டூயிங் திஸ் ஃபார் த பாஸ்ட் மேபி 15 years we have been seeing. ஸோ அவருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா? அதனால டுடே he played really well. The other day there was a lot of questionable things. He could have gone for the single, போயிருக்கணும் போகக்கூடாது எல்லாமே. பட் இட் ஆல் ஹேப்பன்ஸ் இந்த கிரிக்கெட்ல இப்படிதான் ஆகும். பட் இது என்னன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் ஃபினிஷரா இருக்காரு, எல்லா மேட்ச் ஃபினிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இஸ் ஆல்சோ இஸ் நாட் இன் அப்வர்ட் கர்வ், இஸ் இன் டவுன்வர்ட் கர்வ். தட் இஸ் த ப்ராப்ளம். திஸ் ப்ராப்ளம் தே ஹேவ் டு சால்வ். ப்ராபப்ளி ஸ்டார்க் உள்ள வந்துட்டாருனாக்கா அந்த bowling வந்து will look even much better. Let us see how they go up the ladder. ஓகே, ஸோ சார் வந்து ஆக்யூப் நபி ஆடணுங்கிறாரு. ஐ ஸ்டில் ஃபீல் ஆக்யூப் நபி ட்ராப் பண்ணிட்டு விப்ராஜ் ஆடணும்னு நான் சொல்றேன். ஸோ வியூவர்ஸ் யூ கேன் டிசைட் விச் இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன். அப்படியே லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அஷ்டோஷ் அண்ட் விப்ராஜ் ஆர் டூ பிக் நேம்ஸ் டு பி ட்ராப்ட் பிகாஸ் ஆஃப் I have a change of opinion over here. Samir Rizvi looks good when he bats at top 3. சமீர் ரிஸ்வி டாப் 3 உள்ள கொண்டு வரலாம். டாப் 3 ஆடக்கூடிய பிளேயர். பவர் பிளேக்குள்ளேயே உள்ள கொண்டு வரலாம், பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு 10 மினிட்ஸ் அங்கா பவர் பிளே டேக் ஆன் பண்ணிக்கிறாரு. கேஎல் ராகுல் ஆங்கர் ரோல் ஆடுறாங்கன்னா தென் சமீர் ரிஸ்வி இஸ் அ காய். அவங்க எதுக்கு தேவையான நிதிஷ் ராணா போனாலும் நிதிஷ் ராணா சார் சொன்ன மாதிரி ஒரு பேத்தரிக் ஃபார்ம்ல இருந்துட்டு இருந்தாரு. இஸ் நாட் லைக் ஒரு படிக்கல் மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்கவே இல்லை. ஸோ எனக்கு தைரியமா சமீர் ரிஸ்வியை உள்ள உட்கார வச்சுட்டு தென் ஃபிலிட் வித் ஸ்டப்ஸ் மில்லரு, தென் வந்து கூட வந்து அக்ஷர் பட்டேல், தென் அஷ்டோஷ் சர்மா ஆர் விப்ராஜிங்க உள்ள வச்சுட்டு அஷ்டோஷ் சர்மாவும் நீங்க இம்பாக்ட் சபை உள்ள வச்சா லுக் அட் த பேட்டிங் பெரிய லெவலா இருக்கு. குல்தீப் யாதவுக்கு அஷ்டோஷ் சர்மா பதிலா குல்தீப் யாதவ் போலிங் கொடுத்துருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல 100% ஃபேர். ஏன்னா எல்லா டீம்ஸ்க்குமே வந்து அந்த பேட்டிங் லெவரேஜ் கிடையாது. சோ எனக்கு 3 ஸ்பின்னிங் ஆப்ஷன் கிடைச்சிருது. எனக்கு ரைட் ஹேண்டருக்கு போடுற ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கிடைச்சிருது, 2 லெஃப்ட் குவாலிட்டி ஸ்பின் ஆப்ஷன் கிடைச்சிருது. அந்த 3 பேர் ஸ்பின்ல 2 பேட்டர் அதிலே வந்துடுறாங்க. அந்த ஒரு ஸ்பின்னுக்கு பதிலாக நான் இம்பாக்ட் வச்சிருக்கேன். போலிங் பாத்தீங்கன்னா முகேஷ் சூப்பரா போட்டுறாரு, நட்டு ஒரு பக்கம் அவர் பாத்துறாரு, அகிப் தார் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நீங்க மிஸ் போயிட்டு வந்திருந்தாரு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து திங்ஸ் கம் இன் டு பிளே ஸ்டார்க்கு வந்தா உங்களுக்கு இதான் பேஸ் அட்டாக் இன்னும் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆக போகுது. பேசுறா உங்களுக்கு ஆளை வச்சாய் போகுது. ஸ்டார்க் வந்தா இன்னும் தான் ஸ்ட்ராங் ஆக போகுது, வீக் ஆக போகுது வாய்ப்பே கிடையாது. இல்ல சார் வந்து பவுலிங் 5 பவுலர்ஸோட போக கூடாது, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு பேசர் போணுங்கிறாரு, which is fair from his point of view. But I am a person who thinks batting depth வேணும்னு சொல்லிட்டு, so I think in a different perspective. So let the viewers decide. அப்படியே let's go to the prediction thing. இன்னைக்கு CSK SRHக்கு நானும் ஸ்ரீதர் சாரும் SRH சொன்னோம். So we are safe. எங்களுக்கு பாயிண்ட் உண்டு. ஷியாம் ப்ரோ CSK சொன்னாரு, so no points for ஷியாம் ப்ரோ. அப்படியே will go to tomorrow's Sunday blockbuster double header. First game KKR versus RR, top 3 கம்பேர் பண்ணிடலாம். Rahane, Seifert, Raghuvanshi. I want Rahane to be dropped, but okay, Rahane, Seifert, Raghuvanshi. But இங்க வந்து ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, த்ருவ் ஜுரல். So how much do you give out of 20? 18 each. RR 18, KKR 16. 18 okay, each. so நானும் RR 18, KKR 17 தரேன். அப்படியே டாப் மிடில் ஆர்டர் போயிடலாம். கிரீன், ரோமன் பவுல், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், அனுகுல் ராய். ஐ டோன்ட் திங்க் தே வில் சேஞ்ச் திஸ். ஸோ இங்க வந்து ஹெட்மேர் ஆர் பிரிட்டோரியஸ், ரியான் பராக், டோனோவன் ஃபெரேரா, ஜடேஜா. KKR 15, RR 16. நான் 17 each சொல்றேன். Okay, so I am giving 16 for RR. I still think middle order கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. KKR அதை விட மட்டும் 15.5. ஸோ அப்படியே ஃபாஸ்ட் bowling போயிடலாம். வைபவ், தியாகி, கிரீன். இங்க வந்து ஆர்ச்சர், ஆண்ட்ரே பர்கர், சந்தீப் சர்மா, துஷார். RR 18, KKR 15. RR 18, KKR 16. ஸோ நான் KKR 15 தரேன், RR 18 தரேன். டெஃபினட்டா பேஸ் எட்ஜ் உண்டு. அப்படியே ஸ்பின்னர்ஸ் போயிடலாம். நரேன், வருண், அனுகுல் ராய். இங்க ஜடேஜா, பிஷ்னாய். 18 each. RR 16.5 தரேன், KKR 18 தரேன். நான் 18.5 ஃபார் KKR, 17 ஃபார் RR தரேன். அப்படியே கேப்டன்சி போயிடலாம். ரஹானே வர்சஸ் ரியான் பராக். 17 for Riyan Parag, 16 for Rahane. ஸோ நான் சொல்லுங்க. நான் RR வந்து 16.5 கொடுக்குறேன், KKR வந்து 17 கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் வந்து KKR 16 தரேன், ரியான் பராக் 16.5 தரேன். எனக்கு ஐ வாண்ட் ரஹானே டு பி ட்ராப்ட். இஸ் தேர் எனி சான்ஸ் சார், எனி பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லப்பா, அப்படி பண்ண மாட்டாங்க. அவரை டிராப் பண்ண யார் லீட் பண்ணுவாங்க? Cameron Green. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி பிரெடிக்ஷன்ஸ்.
who is இல்ல winning tomorrow? இல்ல you asked me the question. I am asking you the question. Oh, Who will கேமரூன் win? டீன் கேப்டன். கேமரூன் டீன் கேப்டன். Answer இல்ல. See, sir, Venki but Mysore வந்து he has sir, but he invested is quite not a lot. fitting in the scheme of things ல sir. ரஹானே என்ன சார் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. ச்சே, சரி, இப்படி பண்ணி okay, இல்ல இல்ல. fair enough விடுங்க. அப்படியே let's move on. Okay, come to the Okay. predictions point. KKR versus RR. நாளைக்கு they are playing in Calcutta இல்லையா? I expect KKR might win. இப்பதான் ஏதோ கொஞ்சம் ஒளி தெரியுது. சொல்லுங்க ஷாம் bro. புஷ்பா RR. ஜடேஜா தானா? சரி, ஓகே, ஆர்ஆர் சொல்லியிருக்காரு. நான் கேகேஆர் சொல்றேன். ஓகே சோ வந்து நானும் ஸ்ரீதர் சாரும் கேகேஆர் சொல்லியிருக்கோம். ஷாம் ப்ரோ ஆர்ஆர் சொல்லியிருக்காரு. அப்படியே வில் கோ டு த ஈவினிங் கேம். பிரியன்சாரியா, ஐ மீன் நைட் கேம். பிரியன்சாரியா, பிரப்சிம்ரன் சிங், கூப்பர் கோனாலி, பிபிகே டாப் 3. இங்க மார்க்ரம், மார்ஷ், பண்ட். See, first வந்து PVK is 18, LSG 16. எனக்கு PVK is 18, LSG 17. எனக்கு வந்து ரெண்டுமே ஐம் கிவிங் 17.5. ரெண்டுமே டாப் 3 நல்லா தான் இருக்கு. அப்படியே மிடில் ஆர்டர் போயிடலாம். சார் பண்ட் ஆடுவாரா இல்லையாங்கிறது ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா மக்களுக்கு சொல்லிருங்க. அப்படியே நான் மிடில் ஆர்டர் சொல்றேன். ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா, ஸ்டாயினிஸ், பிரசாந்த் சிங். இங்க பூரன், பதோனி, முகுல், சமத். PVK is 18, LSG 15. பூரானே மற்றும் பலராக தான் இருக்காரு. ஸோ பூரான் மற்றும் பலர் சொல்ல, பூரானே மற்றும் பலராக தான் இருக்காரு. ஸோ 15. PVK is 18, LSG 16. ஓகே சோ நான் வந்து பிவிகே 18.5 தரேன், எல்எஸ்ஜி 15.5 தரேன். அப்படியே பேஸ் அட்டாக் போயிடலாம். மார்க்கோ யான்சன், ஜேவியர் பாட்லெட், வைஷாக் விஜயகுமார், அர்ஷ்தீப் சிங். இங்கே ஷமி, ஆவேஷ், பிரின்ஸ் யாதவ் ஆர் மயங்க் யாதவ் ஆர் மோசின் கான். PVK is 17, LSG 18. குவாலிட்டியா இருக்கீங்க பேசு. என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் 18, LSG 17. ஓகே, ஐ அம் கிவிங் 17 ஈச் டு போத். அப்படியே ஸ்பின்னர்ஸ் போயிடலாம். சஹல், இங்கே டிக்வேஷ் அண்ட் மணிமாறன் சித்தார்த். 16 each. PVK 16.5, LSG 18. ஓகே சோ நானும் ரெண்டுமே 16.5 தரேன். அப்படியே கேப்டன்சி போயிடலாம். ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட். ஐயர் 19, பண்ட் 15. எல்லாரும் 18 தான், பட் ஐயர் அந்த ஸ்வாகுக்காக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் 19. பஞ்சாப் 18, LSG 16. ஓகே சோ நான் வந்து ஐயர் 18.5, ரிஷப் பண்ட் 15.5 தரேன். அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். பிபிகே vs எல்எஸ்டி, ஹூ இஸ் வின்னிங்? சதா பஞ்சாப். பஞ்சாப் தான். பஞ்சாப் தோக்கற மாதிரி இல்ல அவங்க. யா சோ ரிஷப் பண்ட் எப்படி இஸ் ஹி பிளேயிங் டுமாரோ? I think he is playing. எதுவும் சொல்லடா, எதுவும் சொல்ல. எதுவுமே சொல்லல. I think he is playing. On that day also, after the game பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, he was quite okay. So ஓகே நிறைய சோ டைம் மக்களே இல்ல நியூஸ் வந்திருக்கும் அத்தனை நேரத்துக்கு சொல்றேன். ஓகே சோ மக்களே எங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டோம். நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. இன்னில இருந்து ஒரு புது செக்மெண்ட் என்ன பண்ண போறோம்னா, உங்களோட கொஸ்டின்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கோ டெய்லி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணி அதை டிஸ்ப்ளே பண்ணி we are going to read it out and answer all three of us. So டெஃபினட்டா உங்க கொஸ்டின்ஸ் போடுங்க. கீப் டிராவலிங் along. சொல்லுங்க ஷாம் ப்ரோ. பெஸ்ட் क्वेश्चन பிரைஸ் லான்னு சொல்லு போய். அதேதான் சொல்லுவாங்க. பெஸ்ட் क्वेश्चन சொல்லு, பிரைஸ் சொல்லு. கட்சி நிதியில இருந்து தான் எடுத்து கொடுக்கணும். கட்சி நிதியில ஒண்ணுமே இல்ல. அப்பா போய் பாரு. ஏதாவது நீங்க வந்து பாலிடிக்ஸ் பேசுற ஜி மாதிரி நீங்க இருக்க, நாங்க ரெண்டு பேரும் ஸ்டேட் மாதிரி இருக்கிறோம். நீங்க ஜி மாதிரி இருக்க, ஒட்டுமொத்த நிதி உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன் சார் கரெக்ட் தானே சார்? ஓகே, தேங்க்யூ. Until then, thank you from Smithyan, Sridhar and Shyam bro. Thank you.